வணக்கம் நண்பர்களே. அதிமுக காரங்க நிறைய பேர் தாவேக்காவுக்கு போறாங்க. இதுல திமுக ரொம்ப பயம் பிடிச்சிருச்சுங்க. ஆரம்பத்திலிருந்தே அதிமுக காரங்க நிறைய பேர் தாவேக்காவுக்கு தாவறதுக்கு தான் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. 25 எம்எல்ஏக்கள் திரு விஜய் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரும்போது ஆதரிச்சு வாக்களிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஒவ்வொருத்தரா போய் 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 எம்எல்ஏக்களே நிறைய பேர் போயிட்டாங்க. 6 பேர் போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ போகலாம் அப்படின்னு. அதுல தங்கமணி, வேலுமணி இவங்களும் இருப்பாங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, தாவேக்கா என்ன பண்ணுது, குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னு. இவங்க கிட்ட இருந்து யாரையுமே எடுக்கல. இருந்தாலும் கூட அதிமுக காரங்க போறதே திமுகவுக்கு ரொம்ப பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக காலியாச்சுன்னா திமுகக்கு எதுக்கு கலவரம்? என்ன கஷ்டம் இருக்கு? என்னன்னா, அதிமுக திமுக 2 திராவிட கட்சிகள் தான் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வந்தன. நீங்க நாங்க, நீங்க நாங்க அப்படின்னு இருந்தாங்க. ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா இன்னொருத்தரை குறை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்தா ஒருத்தர் குறை சொல்லுவாங்க. நீங்க ஊழல் பண்ணீங்களே அப்படிம்பாங்க. அப்புறம் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்திட்டே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்தா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுக்க போறதா மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி மிரட்டுறதன் மூலமாகவே என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு செஞ்சாங்க. ஆனா தாவேக்கா வரும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. 2 பேரும் 2 கட்சிக்காரங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க. ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டரா என்னன்னு தெரியல. என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்துல, நாம் திமுகவை தான் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்காவும் ஒரு எதிர் சக்தி தான் என்பதை கணிக்க தவறிவிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாம் அதிமுகவை எதிர்த்தோம், அதை தோற்கடித்து விட்டோம், அதில் வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் தாவேக்கா ஒரு சக்தியாக வரும் என்று எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறாரு. அடுத்த முறை அந்த மாதிரி தோற்க மாட்டோம். எப்போ, எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம், 3 வருஷம், 3 மாசம், 4 மாசம் அவங்களே சொல்லிட்டே இருக்காங்க. திரு ஸ்டாலின் சொல்லிட்டே இருக்கிறாரு, இந்த ஆட்சி விரைவில் முடிந்துவிடும் அப்படின்னு. இப்போ சொல்றதை நிறுத்திட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்கா எம்எல்ஏவை இவர்கள் பக்கம், திமுக பக்கம் எழுப்பதற்கு முயற்சி செய்ததாக 9 பேர் கைது பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் இந்த விஷயத்துல தொடர்புடையதா திரு செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், இந்நாள் திமுக எம்எல்ஏ, அவருடைய சகோதரர் அசோக், இவர்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்னு காவல்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இந்த சமயத்தில் எதுக்கு குதிரை பேரம் பத்தி பேசணும் அப்படின்னு வேற பக்கம் திருப்பிட்டாங்க. என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, தன்னை கவர்வதற்கு, படிய வைப்பதற்கு தாவேக்கா முயற்சி செய்து அப்படின்னு. இப்படி திசை திருப்புறாங்க. அதிமுக காரங்க போறதன் மூலமாக திமுகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? என்ன பாதிப்பு ஏற்படும்? நல்லா கவனிங்க. அதிமுக காரங்க போனாங்க அப்படின்னா, அதிமுக ஒரு பக்கம் போறாங்க. அந்த இடத்துல திமுகவும் கட்சியா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக இங்க பலவீனமாயிட்டே போயிடுச்சு அப்படின்னா தாவேக்கா பலமாயிட்டே போகுது. தேர்தல் வந்தது அப்படின்னா அதிமுக முழுக்க முழுக்க பின்னடைவை சந்திக்கும். அப்படியே பின்னால எங்கேயோ போயிடும். திமுகவும் தாவேக்காவும் கடுமையாக மோத வேண்டிய நிலைமை வரும். அந்த சமயத்துல திமுக தாவேக்காவை தோற்கடிக்க முடியாத நிலைமை வந்துடும். ஏன்னா அதிமுக இருந்து போறவங்க ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் பெரிய அளவுக்கு ஆளுங்க, முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள். இப்படி போறதன் மூலமாக அவங்க அந்த இடத்துல இருக்கிற முழு கட்டமைப்பு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படியே ஓட்ட கொண்டு வராங்க. அந்த இடத்துல திமுக ஜெயிக்கவே முடியாது. திமுக ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுக காரங்க தாவேக்காவை உருவாக்குவாங்க. இது திமுக மிகப்பெரிய கவலையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது நுணுக்கமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, அதிமுக இருந்து போறாங்க இல்லையா தாவேக்காவுக்கு, அவங்க என்ன பண்றாங்க, திமுக காரங்களுக்கு போனை போட்டு சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் எதுக்கு திமுக இருக்கீங்க, இந்த பக்கம் வந்துருங்களேன் அப்படின்னு போனை போட்டு சொல்றாங்க. ஆசை வார்த்தை கூறி அழைக்கிறாங்க. இது திமுக காரங்களுக்கு ரொம்ப பெரிய கவலையை ஏற்படுத்துது. ஐயா நீங்க தான் போறீங்க, நல்லா இருங்க, எதுக்கு எங்க கட்சிக்காரங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க மட்டும் போய் நல்லா இருக்கீங்களே, எங்களை போய் விட்டுட்டீங்களே அப்படின்னு திமுக காரங்க நிறைய இடத்துல வருத்தப்படுறாங்களாம். அதுக்கு என்ன பண்றாங்க அதிமுக காரங்க, சரி வாங்க நீங்களும் வாங்க, தோளோடு தோள் என்று நாம் ஒன்றாக பணி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களாம். இதுல திமுக காரங்க டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய ஒரு மூத்த எம்பி ஜெகத் ரட்சகன், அவருடைய பையன், அவரு என்ன பண்ணாரு, நேரா போய் தாவேக்கால சேர்ந்துட்டாரு. அது யாருமே எதிர்பார்க்கல. திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி பேச கூட மாட்டேங்கிறாங்க. கப்சிப்பா இருக்காங்க. ஒரு மூத்த தலைவருங்க, அவரு சாதாரண ஆள் கிடையாது, ஜெகத் ரட்சகன். அவருடைய பையன் போயிட்டாரு அப்படின்னா இன்னும் எந்தெந்த டிக்கெட் காலியாகும்? ஜெகத் ரட்சகன் நன்றாக கவனிக்கவும் ஒரு முன்னாள் அதிமுக காரர்,
கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ரூட்டை மாத்தி 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 திமுகல வந்து அடைக்கலமானாரு. அவரு பையன் என்ன பண்றாரு, நோ 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது டாடி, நம்ம தாவேக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு போறாரு. இது எல்லாமே திமுகல ஒரு பெரிய அளவுக்கான அதிர்ச்சி, அதிர்வலியை ஏற்படுத்துது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணா திமுக காரங்க போகாதீங்க அப்படின்னு போன போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க திமுக காரங்கள. ஐயா நீங்க போகாதீங்க, நாங்க சீக்கிரத்துல ஆட்சிக்கு வந்துருவோம். நீங்க அங்கே போகாதீங்க, இங்க வந்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திமுக காரங்களே போன் பண்ணி, அண்ணா திமுக காரங்களே நீங்க தாபேக்கா பக்கம் போய் விடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கள் கதவு திறந்து இருக்கிறது. அண்ணா அறிவாலயம் மூடுவதே இல்லை. நாங்க அப்படி திறந்து வச்சிருக்கோம். இங்க சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வரவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆகையால அண்ணா திமுக காரர்கள் இங்கு செல்வதன் மூலமாக கட்டமைப்பு அதிகப்படுத்துகிறது. திமுக காரர்களுக்கும் ஆசை வார்த்தை கூறுகிறார்கள். தாவேகாவோட கட்டமைப்பு ரொம்ப பலப்படுதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த சமயத்துல தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப ரொம்ப சிந்தனையோடு இருக்கு. எப்படி இதை கொண்டு போறது, என்ன விதத்துல அணுகிறது அப்படின்னு ரொம்ப அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாங்க, அங்க இருக்கிற நிர்வாகிகிட்ட பேசுறாங்க, மேல்மட்ட தலைவர்கள்லாம் கூடி பேசுறாங்க. சரி திமுக காரங்க போயிருவாங்களோ, திமுக காரங்களை அசைக்க முடியல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, உடைக்க முடியல அப்படின்னு. இதுல என்ன காட்டுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்குங்கிறத காமிக்குது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் திமுக காரங்க நிறைய பேர் மனசுல விஜய் பக்கம் போயல. என்னதான் இவங்க 3 மாசத்துல தேர்தல் வருது, 6 மாசத்துல தேர்தல் வருதுன்னாலும் அடிமட்ட தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் இப்போதைக்கு வரப்போகுது. வந்தால் தாவேகா ஸ்வீப் அடிக்கும். அது நல்லா தெரியும். அதுல தேர்தலே வர வேண்டாம் தலைவா அப்படின்னு திமுக காரங்க நிறைய பேர் சொல்றாங்களா. இனி அடி தாங்க முடியாது, இப்போதான் வாங்கியிருக்கோம், 2 மாசம் கூட ஆகல, இன்னொரு 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இது உள்ளாட்சி தேர்தலில் அதிக அளவுக்கு பிரதிபலிக்குங்க. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா ரொம்ப பெரிய பலமான கட்சியா இருக்கும். ரொம்ப பேர் ஏன்னா அதிமுக நிறைய பேர் வந்துட்டாங்க, கீழ்மட்டம் வரைக்கும் ரொம்ப பலமா இருக்கு, வேறு வரைக்கும் பலமா இருக்குங்கிற சமயத்துல நிறைய உள்ளாட்சி பதவிகளுக்கெல்லாம் தாவேகா ஜெயிச்சிரும். மாநகராட்சிகள்லாம் மேயர் பதவியெல்லாம் ஜெயிச்சிரும். அப்புறம் நகராட்சி தேர்தல் எல்லாமே ஜெயிச்சிரும். அப்போ கட்டமைப்பு இல்லாம போயிடும். கீழ்மட்டத்துல என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும், பஞ்சாயத்து அமைப்பு மத்திய அரசுடைய நிதிகளை நேரே அவங்களுக்கு போய் சேர்றதுதான். இது முழுக்க தாவேகா செய்யற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகிரும். ஆனா இதை பத்தி எடப்பாடியே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. துரோகிகள் சென்றார்கள், கட்சி நன்றாக இருக்கிறது டயலாக் பேசினாலும் எத்தனை பேர் போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற கவலையில எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அவரே வந்துட்டாருன்னா நாம எவ்வளவு வருத்தப்படணும் அப்படின்னு திமுக காரங்க நினைக்கிறாங்களாம். என்னதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினாலும் அவங்க உண்மையை பேசுறது இல்லை, அடிமட்டத்துல பேசுறது இல்லை. இதற்காக நம்ம ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு பரப்பிட்டாங்க. இந்த ஆய்வுக்காரங்களையும் நம்ப முடியாது, சொல்லி கழுத்தறுத்துருவாங்க. எதைத்தான் நம்புறது தெரியல. கடைசி வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்க வேணுமா? வேண்டவே வேண்டாம். அண்ணா திமுக காரர்கள் போனாலும் பரவாயில்லை, திமுக காரர்கள் போகாமல் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அங்க மெசேஜ் போயிருக்கான். ஆனா எப்படிங்க காப்பாத்துறது அப்படிங்கிற கவலையிலே இருக்காங்க. இனி போற போக்க பார்த்தா சனிக்கிழமை சனிக்கிழமை திமுக அண்ணா திமுக மிகப்பெரிய வேட்டை அமையும் போல இருக்கு. நன்றி, வணக்கம்.